ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்க்கலாம்ப்பா. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபை பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு ஒயர் எடுத்துக்கங்க. இப்போ இந்த ஒயருக்கு வந்து சர்டைன் லெங்த் இருக்கும். சரிங்களா? லெங்த் ஆஃப் தி ஒயர் எல் அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். இங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ இருக்கு. ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஸ்ட்ரெஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் சேஞ்ச் ஆகும். ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தா இங்க எக்ஸ்டென்ஷன் இந்த இதுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஒயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி தானப்பா அது இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ இந்த லெங்த் இருக்கு இல்லையா, ஃபைனல் லெங்த் மைனஸ் இனிஷியல் லெங்த், இதுதான் எக்ஸ்டென்ஷன் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை எலாங்கினேஷன் ஈன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வர போறோம். ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, எலாங்கினேஷன் டிவைட் பை ஒரிஜினல் லெங்த் அப்படின்னு வருது. சரி, எலாங்கினேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தா ஸ்ட்ரெயினும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணா ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகுது. இன்டைரக்டா எப்படி சொல்லலாம், ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா எலாங்கினேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு ஒயர் எடுத்திருக்கோம். அந்த ஒயர் வந்து எடுத்துட்டு அதுக்கு ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றது இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தா ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து நேச்சர் ஆஃப் தி பிஹேவியர், அதாவது பிஹேவியர் ஆஃப் தி ஒயர் அண்டர் ஸ்ட்ரெஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுதான் கர்வ், அதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரைஞ்சிட்டு இந்த ஒயருடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இதை நம்ம மாத்தி எப்படி இந்த ஹெட்டிங் எப்படி சொல்லலாம்னா, பிஹேவியர் ஆஃப் ஏ ஒயர் அண்டர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒய் ஆக்சிஸ்லயும் ஸ்ட்ரெயினை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்து கிராஃப் வரைவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ கிராஃப் வரைகிறேன் பாருங்க. நான் ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ன எடுக்க போறேன், ஸ்ட்ரெயின் எடுக்கிறேன். சரிங்களா? ஒய் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெஸ் எடுத்துப்போம், எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெயின் எடுத்து கிராஃப் வரைவோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபோர்ஸை எந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல, ஒயருக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிங்க. அதாவது இதுதான் வந்து ரூஃப்னு எடுத்துங்க. இந்த ரூஃப்ல வந்து என்ன பண்றோம்னா, ஒரு ஒயரை சஸ்பெண்ட் பண்றோம். இந்த லோயர் எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு வெயிட் ஆங்கரை கனெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து வெயிட்டை வந்து நம்ம பிளேஸ் பண்றோம். வெயிட் ஜீரோ வெயிட் பிளேஸ் பண்ணியிருந்தா இந்த ஒயருக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம கொடுக்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து அதாவது ஸ்ட்ரெஸ் ஜீரோ வந்தா ஸ்ட்ரெயின் ஜீரோவா இருக்கணும். அப்படின்னா அந்த பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் ஜீரோ வந்தா ஸ்ட்ரெயின் ஜீரோன்றது இந்த ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு வரணும். அடுத்து ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணா ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஊக்ஸ் லால நம்ம படிச்சிருக்கோம். ஊக்ஸ் லால என்ன படிச்சிருக்கோம் சொல்லுங்க? ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் படிச்சிருக்கோம். வித்தின் தி ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் வரைக்கும் தான் வரும். அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு நமக்கு இப்படி வருது. ஏதாவது இந்த பாயிண்ட் வந்து நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். பாயிண்ட் ஏ வந்து இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏ வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆயிட்டு இருக்கு, ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த பாயிண்ட் ஏவை வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். ஏன்னா ஓல இருந்து ஏ வரைக்கும் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயினா இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் ஏவை நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, ப்ரொபோர்ஷனல் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ரொபோர்ஷனல் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ரொபோர்ஷனல் லிமிட்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் ஏ வரைக்கும் போற வரைக்கும் தான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. பியாண்ட் ஏ போனா இந்த கிராஃப் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரலன்னா அது ப்ரொபோர்ஷனல் கிடையாது. அப்போ ஏ இதான் மேக்ஸிமம் பாயிண்ட் ஃபார் தி ப்ரொபோர்ஷனல் லிமிட் ஏ. சரி, இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இந்த பாயிண்ட் ஏக்கு கரஸ்பாண்டிங் டு பாயிண்ட் ஏ சர்டன் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இந்த கர்வ் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இப்படி வருது நம்ம கர்வ். அதாவது ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் இப்படி பென்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்ட்ரெயின் ஆக்சிஸ் இப்படி போட்டிருக்கும். சரிங்களா? இப்படி பண்ணியிருக்கோம். இப்படி இப்போ இந்த கர்வ் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத் கர்வா கொஞ்சம் நல்லா வரையும் பாருங்க. இப்படி வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. அதான் பியாண்ட் ஏ வந்து ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ப்ரொபோர்ஷனல் கிடையாது. அந்த மாதிரி வந்திருக்கு. சரி, இப்போ நான் ஒரு பாயிண்ட் பின்னு எடுக்கிறேன். நல்ல கவனிங்க, இந்த பாயிண்ட் பி உடைய கேரக்டரை பத்தி நான் சொல்ல போறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்றீங்க. அதாவது ஒரு ஒயருக்கு வந்து லோடு வந்து கொடுக்குறீங்க. லோடு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஒயர் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டே இருக்கும். அதாவது எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும், ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகிட்டே இருந்திருக்கும். இப்போ இந்த லோடை வித்ட்ரா பண்ணிட்டே இருந்தா என்ன பண்றோம், ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். அதனால ஸ்ட்ரெயின் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு புரியும். அப்படின்னா ஓல இருந்து ஏ வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கிங்க.
அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸை டிக்ரீஸ் பண்ணிட்டே வந்தா என்ன ஆகும்னா இந்த கிராஃப் வந்து அப்படியே ரீட்ரேஸ் ஆகும். ரீட்ரேஸ் ஆயிட்டு ஆரிஜினுக்கு வந்துடும். அப்போ ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸை வந்து ரீகவர் பண்ணிருச்சு பாடி. அப்போ பாடி வந்து ஒரிஜினல் சைஸ் அண்ட் ஷேப் அண்ட் சைஸை ரீகவர் பண்ணிருக்குன்னா அது எலாஸ்டிசிட்டியில இருக்கு, எலாஸ்டிக் நேச்சர்ல இருக்கு. அப்போ அந்த எலாஸ்டிக் நேச்சர் O to A மட்டும் கிடையாது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏவை கிராஸ் பண்ணிட்டு பாயிண்ட் பி வரைக்கும் ஸ்ட்ரெஸ் கொண்டு போறோம். இப்போ பாயிண்ட் பி வரைக்கும் ஸ்ட்ரெஸ் கொண்டு போயிட்டு பாயிண்ட் பில இருந்து ஸ்ட்ரெஸ் டிக்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்னா இந்த கிராஃப் அப்படியே ரீட்ரேஸ் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா திருப்பி ஒரிஜினல் பாயிண்ட்டுக்கே வருது. அப்போ வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெஸ் வந்து ஓல இருந்து பி வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்றோம். அந்த இன்க்ரீஸ் பண்ணிட்டு அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணோம்னா திருப்பியும் கிராஃப் வந்து ரீட்ரேஸ் ஆயிட்டு ஸ்ட்ரெயின் கம்ப்ளீட்டா 0 வருது. அப்படின்னா ஓல இருந்து பி வரைக்கும் எப்படி இருக்குன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சப்போஸ் ஸ்ட்ரெஸ் வந்து பியாண்ட் பி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெயின் வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெஸ்ஸை டிக்ரீஸ் பண்ணி 0 கொண்டு வந்தா ஸ்ட்ரெயின் வந்து 0க்கு வர்றதில்லை. அப்படின்னா எலாஸ்டிக் பிஹேவியரை தாண்டிருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா பாயிண்ட் பி வரைக்கும் தான் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த பாயிண்ட் பி என்ன சொல்றோம்னா எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எலாஸ்டிக் லிமிட், இது ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் சொன்ன மாதிரி இது எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்றோம். எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னா வந்து நமக்கு ஓல இருந்து பி வரைக்கும் எலாஸ்டிக் பிஹேவியரா இருக்கும். இந்த ஓல இருந்து பி வரைக்கும் எப்படி இருக்கும்? எலாஸ்டிக் பிஹேவியரா இருக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து பாயிண்ட் பியை நம்ம கிராஸ் பண்ணிடுறோம்னு வச்சுங்க. பாயிண்ட் பியை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து பாயிண்ட் பியை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா எலாஸ்டிக் நேச்சர் வராம பிளாஸ்டிக் நேச்சருக்கு போயிடும். அந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்றேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ இந்த பாயிண்ட் சின்னு வந்திருக்கு. இப்போ நான் வரைகிற கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் வந்து ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு வரைஞ்சிருக்கலாம். ஒருவேளை அயன் ஒயருக்கு வரைஞ்சிருக்கலாம். இதே வந்து அலுமினியம் ஒயருக்கு வரையும் போது இந்த ஷேப் வந்து ஸ்லோப் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு புக்லயும் அந்த கிராஃப் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க. இந்த OA லெங்க், A to B லெங்க், B to C லெங்க் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? இப்போ பாயிண்ட் சின்னு ஒரு கொண்டு வந்திருக்கு. நல்லா கவனிங்க. இப்போ பாயிண்ட் சின்னு ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு இல்லைங்களா? இந்த சி அப்படின்னு இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாயிண்ட் சிக்கு சர்டன் கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணியிருப்போம். இங்க ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே டிக்ரீஸ் பண்ணிருந்தோம்னா இந்த கிராஃப் வந்து இப்படி ரீட்ரேஸ் ஆகாது. ஏன்னா ரீட்ரேஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஃபைனலா மொத்தமா ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணா ஸ்ட்ரெயின் 0 வந்துருது, எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்துருது. நாம தான் சொல்லிட்டு பாயிண்ட் பி கிராஸ் பண்ணிட்டாங்க, எலாஸ்டிக் லிமிட் தாண்டிருச்சு, எலாஸ்டிசிட்டி வராது. அப்படின்னா பாயிண்ட் பியை விட ஸ்ட்ரெஸ் அதிகமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்போ இந்த பாத் வந்து ரீட்ரேஸ் பண்ண முடியாது. வேற பாத்துல தான் நமக்கு கிராஃப் வரணும். அந்த வேற பாத்துல கிராஃப் வரும்போது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து ஸ்ட்ரெஸ் 0 வரும்போது ஸ்ட்ரெயின் 0 இருக்காது. கொஞ்சம் பர்மனண்டா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் நேச்சர் தானே. பிளாஸ்டிக் நேச்சர் வருதுன்னா எலாஸ்டிக் லிமிட் தாண்டிட்டாவே பிளாஸ்டிக் நேச்சர் வரும். பிளாஸ்டிக் நேச்சர் என்னது? டிஃபார்மேஷன் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணா கம்ப்ளீட்டா பாடி வந்து ரிகைன்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ் வராது இல்லையா? அப்போ வந்து சி வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டு என்னது ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை டிக்ரீஸ் பண்ணிட்டே வந்தா ஸ்ட்ரெயின் டிக்ரீஸ் ஆகும். ஆனா ஸ்ட்ரெயின் வந்து எப்படி டிக்ரீஸ் ஆகும்னா வந்து ப்ரொபோர்ஷனலா, அதாவது அப்படியே ரீகவர் ஆகிற மாதிரி டிக்ரீஸ் ஆகாம இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிருக்கும். இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டு ஃபைனலா ஸ்ட்ரெஸ் வந்து 0 வரும்போது ஸ்ட்ரெயினுக்கு வந்து என்ன ஆயிரும்னா வந்து சர்டைன் வேல்யூ ஸ்ட்ரெயின் இருக்கும். அப்போ ஸ்ட்ரெஸ் 0 வந்துருது, ஆனா ஸ்ட்ரெயின் 0க்கு வரல. அப்படின்னா ஸ்ட்ரெயின் லேக்ஸ் தி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் 0க்கு வந்துட்டோம், ஸ்ட்ரெயின் 0க்கு வரல இல்லையா? இந்த பாயிண்ட் O டேஷ் எடுத்துக்கலாம். O to O டேஷ் இருக்கிறது என்னன்னா பர்மனண்டா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, பர்மனண்டா சம் எலாமினேஷன் இருக்கு, பர்மனண்டா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இந்த சி பாயிண்ட் என்ன சொல்றேன்னா பர்மனன்ட் செட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இது பர்மனன்ட் செட்னு சொல்றோம். சரி, இன்னும் இந்த சியை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து இது இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகும்போது என்ன ஆகும்னா வந்து நல்லா கவனிக்கணும். பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் வரும்போது நல்லா கவனிங்க. இந்த ஒயர் வந்து இங்க எடுத்துருக்கும் இல்லைங்களா? இங்க பாருங்க, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ இப்படி இருந்திருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறைஞ்சிட்டே வருது. ஏரியா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் வரும்போது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரொம்ப குறைஞ்சறதுனால அப்ப ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஃபர்தரா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாம அதுவாவே ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆயிக்கும். அப்ப நம்ம ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறதில்ல, அதுவாவே ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமா வந்துடும். ஸ்ட்ரெயின் அதிகமா வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆயிரும்னா பிரேக் ஆயிரும்.
பிரேக் ஆயிரும். அந்த பாயிண்ட் தான் பிரேக்கிங் பாயிண்ட். இதுதான் ஃப்ராக்சர் பாயிண்ட். ஃப்ராக்சர் பாயிண்ட் இல்லைன்னா பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல கரஸ்பாண்டிங் சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரெஸ் தான் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இந்த பில இருந்து சி இந்த லெங்த் இருக்கு இல்லைங்களா, இந்த லெங்த் வந்து டென்ஸ் டு ஜீரோவா இருக்கலாம். பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் பாடினா பி டு டி வந்து அந்த டி பாயிண்ட் வந்து அப்படியே இந்த பியோட வந்து கோயின்சைட் ஆயிரலாம். சரிங்களா? இந்த ஓ டு பி சொன்னது வந்து எலாஸ்டிக் பிஹேவியர் சொல்லியிருந்தேன், பி டு டி வந்து பிளாஸ்டிக் பிஹேவியர் சொல்லியிருக்கு. இப்போ இந்த பிளாஸ்டிக் பிஹேவியர் பி டு டி லெங்த்தை வச்சு தான் நம்ம என்ன சொல்றோம்னா மெட்டீரியல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் சொல்றோம். இந்த பி டு டி லெங்த் வந்து கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப லெங்த் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மெட்டீரியல் தான் சொல்றோம்னா பிரிட்டில் மெட்டீரியல், பிரிட்டில் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றப்ப பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதே வந்து நமக்கு இந்த லெங்த் பி டு டி இந்த லெங்த் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் என்ன சொல்றேன், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் என்ன சொல்றேன், டக்டைல் மெட்டீரியல். டக்டைல் என்ன டக்டைல் ஏதோ ஒன்று சொல்லுங்க, டக்டைல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதாவது வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றோம், டக்டைல் மெட்டீரியல்ஸ் சொல்றோம். ஆக்சுவலி டக்டைல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி மெட்டீரியல் விச் ஹேவ் லார்ஜ் பிளாஸ்டிக் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆர் கால்ட் டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த டக்டைல் மெட்டீரியல் கேன் பி யூஸ்டு டு டிரா தின் ஒயர்ஸ். அதாவது காப்பர், சில்வர் இதெல்லாம் யூஸ் பண்ணி, அலுமினியம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒயர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் வரையும் போது எந்த மெட்டீரியலுக்கு இந்த லெங்த் இருக்கு இல்லைங்களா, அதாவது பிளாஸ்டிக் லிமிட் லெங்த் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளாஸ்டிக் ரீஜன் லெங்த் பி டு டி இந்த லெங்த் வந்து அதிகமா இருக்கும், அது எல்லாமே வந்து என்ன சொல்றோம், அந்த மெட்டீரியல் யூஸ்டு டு ப்ரிப்பேர் தின் ஒயர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த மாதிரி அதிகமா லெங்த் இருக்கிறதுலாம் அந்த கோல்டு, காப்பர், அலுமினியம் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்க்கு வரும். அடுத்து வந்து பிரிட்டில் மெட்டீரியல் இந்த பிளாஸ்டிக் ரீஜன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? அதாவது மெட்டீரியல் விச் ஹேவ் வெரி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் பிளாஸ்டிக் எக்ஸ்டென்ஷன் இஸ் கால்டு பிரிட்டில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, அப்போ வந்து அந்த பிரிட்டில் மெட்டீரியலுக்கு அந்த பிரேக்கிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னா அப்படியே எலாஸ்டிக் லிமிட் இருக்கு இல்லைங்களா, எலாஸ்டிக் லிமிட்டோட கோயின்சைட் கிட்ட இருக்கும். அதாவது டக்டைல் மெட்டீரியலுக்கு இந்த ஃபிராக்சர் பாயிண்ட் வந்து எலாஸ்டிக் லிமிட்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கும். ஆனா பிரிட்டில் மெட்டீரியலுக்கு இந்த ஃபிராக்சர் பாயிண்ட் வந்து எலாஸ்டிக் லிமிட்டுக்கு பக்கத்திலேயே வந்துரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி அதாவது பிளாஸ்டிக் ரேஞ்ச் வந்து பிளாஸ்டிக் பிஹேவியர் இருக்குல்ல, அந்த ரேஞ்ச் வந்து கம்மியா இருக்கிற மெட்டீரியல்ஸ் எது பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ், செராமிக்ஸ் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்க்கெல்லாம் அது கம்மியா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் ஆப்டர் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எலாஸ்டிக் ஆப்டர் எஃபெக்ட் எலாஸ்டிக் ஆப்டர் எஃபெக்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. இப்போ எலாஸ்டிக் ஆப்டர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா சடனாக வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வந்து ஜீரோ ஆயிடாது. கொஞ்சம் டைம் பொறுத்து தானே ஸ்ட்ரெயின் ஜீரோக்கு வருது. இந்த பிஹேவியரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா எலாஸ்டிக் ஆப்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது நம்ம எலாஸ்டிக் ஹிஸ்டெரெசிஸ் கர்வ்னு பார்க்குறோம். ஹிஸ்டெரெசிஸ் கர்வ் அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். ஹிஸ்டெரெசிஸ்னாவே என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஹிஸ்டெரெசிஸ்னாவே லேகிங். அப்படின்னா இங்க என்ன லேக் ஆகுது, ஸ்ட்ரெயின் லேக்ஸ் பிஹைண்ட் தி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வருது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணதுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணதுமே ஸ்ட்ரெயின் ஜீரோக்கு வரதில்லை. அதனால வந்து என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரெயின் லேக்ஸ் தி ஸ்ட்ரெஸ் சொல்றோம், அதுதான் ஹிஸ்டெரெசிஸ். இங்க எலாஸ்டிக் ஆப்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எலாஸ்டிக் ஆப்டர் எஃபெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அதே தான், ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணா கொஞ்சம் டைம் டிஃபரன்ஸ் வருது இல்லையா ஸ்ட்ரெயின் ஜீரோ ஆகிறதுக்கு, அதுதான் நம்ம எலாஸ்டிக் ஆப்டர் எஃபெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரிப்பா, இப்போ ஹிஸ்டெரெசிஸ்ன்றது ஸ்ட்ரெயின் லேக்ஸ் பிஹைண்ட் தி ஸ்ட்ரெஸ்ன்னு வரும், அதுதான் வந்து ஹிஸ்டெரெசிஸ். ஸோ இப்போ ஹிஸ்டெரெசிஸ் கர்வ் வரைய போறோம். நம்ம ஹிஸ்டெரெசிஸ் கர்வ் வரையலாமா? பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒய் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஸ்ட்ரெயின் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து கிராஃப் வந்து இப்போ வரைய போறோம். ஸ்ட்ரெஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்லயும் ஸ்ட்ரெயினை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயினை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். சரி, இப்படி வரைஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு கவனிங்க, இப்போ கிராஃப் வரையும் போது எப்படி வரும்னா நல்லா பாருங்க. நம்ம அந்த கிராஃப் வரைகிறதுக்காக என்ன பண்ணியிருந்தோம்னா வந்து சும்மா தான் இந்த இது வரைஞ்சிருந்தோம். எந்த கிராஃப் இங்க பாருங்க, இங்க வந்து கொஞ்சம் O to A வந்து கொஞ்சம் ப்ரொபோர்ஷனல் லிமிட் இப்படி எல்லாம் இருக்கு. ஒரு சில சப்ஸ்டன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷனல் லிமிட் ரொம்ப கம்மியா இருக்கும்.
இங்க கிராஃப் தெரியணுன்றதுக்காக தான் பாயிண்ட் ஏ இங்க வர வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். ஒன்றுல ஓட்டு ஏ இந்த பாயிண்ட்லேயே ஏ வந்துடும், அந்த மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? அதனால டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்பா. இப்போ பாருங்க, இப்போ கிராஃப் வரைய போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்றேன், இந்த மாதிரி வந்திருக்கு கிராஃப். இப்போ ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி போயிட்டே இருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு கிராஃப். சரிங்களா? சரி, இப்போ வந்து ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் டிக்ரீஸ் பண்ணா ஸ்ட்ரெயின் டிக்ரீஸ் ஆகணும் இல்லையா? ஸ்ட்ரெயின் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னா, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடியா இருந்துச்சுன்னா மொத்த ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகணும், ஸ்ட்ரெயின் வந்து திருப்பி 0 ஆயிரணும். ஆனா வந்து ஸ்ட்ரெயின் லேக்ஸ் பிஹைண்ட் தி ஸ்ட்ரெஸ் வரதுனால கிராஃப் இந்த மாதிரி ரீட்ரேஸ் ஆகாம கிராஃப் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஃப் வருது. இப்படி வருது கிராஃப், இப்படி கிராஃப் வந்துருது நமக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத் கர்வ் வரைவோம். அப்ப கிராஃப் எப்படி வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வருதுப்பா, இந்த மாதிரி கிராஃப் வருது. சரிங்களா? இதுதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப். ஏன் இந்த மாதிரி கிராஃப் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின் லேக்ஸ் பிஹைண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு வரதுனால இந்த கிராஃப் கிடைக்குது. இப்போ இந்த கிராஃப் ஏரியா இருக்குமா இருக்காதா? ஏரியா இருக்கும். சரிங்களா? ஏரியா இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம், எனர்ஜி ஈக்குவல் என்ன ஃபார்முலா பார்த்தோம் சொல்லுங்க? ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம், அது டிவைட் பை வால்யூம் பார்த்து வச்சுக்கலாமா? அப்படி வால்யூம். அப்போ எனர்ஜி பை யூனிட் வால்யூம் தான் எனர்ஜி டென்சிட்டி, தட் இஸ் ஈக்குவல் ஆஃப் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். சரிங்களா? இது வந்து ஆக்சுவலா நம்ம எந்த கிராஃபுக்கு வரைஞ்சிருந்தோம்னா, ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ், அதுக்கும் வரைஞ்சிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, இது ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எக்ஸ் கிராஃப் மாதிரி வரல. அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபோட ஏரியா இருக்கு இல்லைங்களா? இந்த ஏரியா, அதாவது ஏரியா ஆஃப் தி கிராஃப் இருக்கு இல்லைங்களா? இந்த ஏரியா ஆஃப் தி கிராஃப் என்ன கிடைக்குன்னா, இந்த வால்யூம் இந்த பக்கம் கொண்டு வந்துருக்குன்னா இதுதான் ஏரியான்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஏரியா வச்சுட்டீங்கன்னா, எனர்ஜி லாஸ்ட் பர் யூனிட் வால்யூம். ஒரு முறை ஒரு ஒயரை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி திருப்பி ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வந்தா ஒரு ஒர்க் டன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? நான் அதாவது அந்த ஒயர்லயே வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால ஒர்க் பண்ணது வந்து எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா நாம ஒர்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஒர்க் டன் வந்து ஹீட் எனர்ஜி லாஸ் ஆயிருக்கும், எனர்ஜி லாஸ் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு முறை ஸ்ட்ரெச் பண்ணி திருப்பும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்போது சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும். அப்போ எனர்ஜி லாஸ்ட் பர் யூனிட் வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் அப்படின்னு வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ எனர்ஜி லாஸ்ட் பர் யூனிட் வால்யூம். வால்யூம்ன்றது என்ன சொல்லுங்க? இப்போ இது ஒயர் எடுக்கிறீங்க, இந்த ஒயருக்கு லெங்த் இருக்கு எல், இதுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ இருக்கு இல்லையா? அப்போ எனர்ஜி லாஸ்ட் பர் யூனிட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களாப்பா? ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் கான்செப்ட் வந்து நம்ம எலாஸ்டிசிட்டியில வந்து லாஸ்ட் கான்செப்ட் பார்க்க போறது தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்க்க போறோம். தெர்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெயின். தெர்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெயின். தெர்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெயின். சரி, இப்போ வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் தெர்மல் ஸ்ட்ரெயின் என்னன்னு சொல்ல போறேன். சரி, கவனிங்க. இப்போ இந்த கான்செப்ட் இது நடத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் உங்களை கேட்டுட்டு இந்த கான்செப்ட்டுக்கு வரப்பா, தெர்மல் ஸ்ட்ரெஸ் தெர்மல் ஸ்ட்ரெயினுக்கு வரேன். நீங்க 9th கிளாஸ்ல வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அது ஒரு முறை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ், ஏன்னா நம்ம ஹீட் லெசன்ல தான் தெர்மோடைனமிக்ஸ் நடத்தும் போது தான் நான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடத்த போறேன். இருந்தாலும் இங்க தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணதான் தெர்மல் ஸ்ட்ரெஸ் நம்ம படிக்க போறோம். அதனால 9th கிளாஸ்ல நீங்க படிச்ச தெர்மல் எக்ஸ்பான்ஷன் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்க போவோம். இதுல கொஞ்சம் கொஸ்டின் கேட்போம். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ராட் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ராட்ன்றது என்னது? திக்னஸ் வந்து 10 to 0 இருக்கிறதா ராட். சரிங்களா? இப்போ இந்த ராடுக்கு வந்து இனிஷியல் லெங்த் வந்து L1 வச்சுக்கலாம். அட் T1 டிகிரி சென்டிகிரேட்ல அப்படின்னு இருக்கு. இதே ராடு வந்து T2 டிகிரி சென்டிகிரேட். இப்போ டெம்பரேச்சரை கூட்டி இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? டெம்பரேச்சர் கூட்டி இருந்தா அந்த லெங்த் ஆஃப் தி ராட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆயிருக்கலாம். நமக்கு வந்து ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் ஆன மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து லெங்த் ஆஃப் தி ராட் வந்து L2 அட் T2 டிகிரி சென்டிகிரேட், அட் T2 டிகிரி சென்டிகிரேட் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த லெங்த் தான் வந்து நமக்கு இன்க்ரீசிங் லெங்த் வந்திருக்கு. இந்த இன்க்ரீசிங் லெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ 1 மீட்டர் ராட் எடுத்துக்கிறீங்க. 1 மீட்டர் ராடுக்கு வந்து 10 டிகிரி சென்டிகிரேட் நம்ம ரைஸ் பண்ணும்போது 1 சென்டிமீட்டர் லெங்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. இது 1 மீட்டர் ராட் எடுத்துட்டீங்கன்னா அப்போ 10 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்ணும்போது 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்ல லெங்த். ஒரு மீட்டர் ராடுக்கும் ஒரு சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது
நமக்கு 2 1 மீட்டர் ராடுக்கு 2 1 சென்டிமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதனால வந்து சேஞ்ச் இன் லெங்த் ஆஃப் தி ராட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் லெங்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ வந்து ஒரு ராட் எடுத்துக்கிறோம், அந்த ராடுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்றோம், டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுனால லெங்த் சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் இன் லெங்த் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் as well as ஒரிஜினல் லெங்த் அப்படின்னு வருது. அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் வரும். அந்த நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பிளேஸ் பண்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சேஞ்ச் இன் லெங்த் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் லெங்த் இன்டு ஆல்ஃபா இன்டு டெல்டா டி. இந்த ஆல்ஃபான்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த ஆல்ஃபாக்கு பேர் தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நீங்க 9th கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து இந்த டெல்டா எல்ன்றது என்ன சொல்லுங்க, L2 மைனஸ் L1 ஃபைனல் லெங்த் மைனஸ் இனிஷியல் லெங்த் ஈக்குவல் டு L1 இன்டு ஆல்ஃபா டெல்டா டி வரும். இதை கொஞ்சம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா L2 இஸ் ஈக்குவல் டு L1 பிளஸ் L1 ஆல்ஃபா டெல்டா டின்னு வந்துட்டு இதுல வந்து ஃபைனல் லெங்த் வந்து L1 இன்டு 1 பிளஸ் ஆல்ஃபா டெல்டா டி இந்த மாதிரி எல்லாம் எழுத போறோம். இது இருக்கட்டும். நமக்கு என்னன்னா இந்த சேஞ்ச் இன் லெங்த் இது ஒரிஜினல் லெங்த் இருக்கு இல்லையா, அப்போ சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டெல்டா டி அப்படின்னு நான் சொல்றேன். சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் ஈக்குவல் என்ன சொல்றேன், ஆல்ஃபா டெல்டா டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன், நல்லா கவனிங்க. ஒரு ராட் எடுத்துக்கிறோம், அந்த ராடுக்கு வந்து ஒரிஜினல் லெங்த் L இருக்கு, டெம்பரேச்சர் ரைஸ் பண்றேன், டெல்டா டி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதனால சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் வந்து ஆல்ஃபா டெல்டா டி, அதாவது ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் லெங்த் வந்து நமக்கு ஆல்ஃபா டெல்டா டின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் லெங்த் என்ன சொல்லுங்க, ஆல்ஃபா டெல்டா டின்னு வந்திருக்கு. ஸோ இந்த கேஸ்ல அதாவது இப்போ கண்டிஷனுக்கு வந்துடும், கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்துடுறேன் பாருங்க. ஒரு ராட் எடுத்திருக்கோம், இனிஷியல் லெங்த் L1 இருக்கு, ஃபைனல் லெங்த் L2 இருக்கு, சேஞ்ச் இன் லெங்த் வந்து நமக்கு டெல்டா L இருக்கு, டியூ டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டா டின்னு எடுத்திருக்கோம். சரி, இப்போ வந்து கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ்ட் இன் தி ராட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல் ஒரு ஆப்ஷன், இன்னொரு ஆப்ஷன் ஈக்குவல் டு 0. ரெண்டே ஆப்ஷன் கொடுக்குறேன் நான், நல்லா கவனிங்க. a rod is taken whose length is L1 இருக்கு, டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்றேன், அதனால லெங்த் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் ராட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டெல்டா எல் பை எல், செகண்ட் ஆப்ஷன் 0 கொடுத்துருக்கேன். இதுல எந்த ஆன்சர் நீங்க கரெக்டா சொல்றீங்க? அதாவது ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் வருது, யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். இங்க வந்து டெம்பரேச்சர் நம்ம ரைஸ் பண்றோம், டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதனால ஸ்ட்ரெஸ் கிடையாது, ஸ்ட்ரெஸ் 0னால ஸ்ட்ரெயின் வந்து 0. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணாதான் ஸ்ட்ரெயின் கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணாம நமக்கு லெங்த் சேஞ்ச் ஆனா அதனால வர ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் லெங்த் வந்து ஸ்ட்ரெயின் கிடையாது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து இன்னொரு கொஸ்டினுக்கு. Due to force only the part of rod change its position. இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒருத்தருக்கு என்ன டவுட் வருதுன்னா, இங்க நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் பண்றோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆட்டம் சேஞ்ச் ஆகுது, ஃபோர்ஸ்னால தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்றாரு. ஆக்சுவலா ஃபோர்ஸ்னால கிடையாது. இந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த அதாவது வந்து நீங்க அந்த இன்ட்ராடாமிக் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு சொல்ல இன்ட்ராடாமிக் டிஸ்டன்ஸே வந்து மாறுது. ஆக்சுவலா வந்து இப்போ இந்த ஆட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு R0 இருந்துச்சுன்னா இதுல வந்து இந்த ஆட்டம்ஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், நெட் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கும். கரெக்டுங்களா? இந்த இன்ட்ராடாமிக் டிஸ்டன்ஸ் அட் T டிகிரி சென்டிகிரேட்ல R0 இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கூட்டும் போது இந்த இன்ட்ராடாமிக் டிஸ்டன்ஸே கூடும். அப்போ டெம்பரேச்சர் கூட்டும் போது இந்த லெங்த் சேஞ்ச் ஆகிறது வந்து ஃபோர்ஸ்னால கிடையாது, அந்த டெம்பரேச்சர்னாலேயும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரிப்பா, இப்போ வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெயின் இந்த கான்செப்டுக்கு வர போறோம், நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பாருங்க. இப்போ வந்து ரெண்டு ரிஜிட் வால் எடுத்துக்கிறேன், இது ஒரு வால் இது ஒரு வால் அப்படின்னு ரெண்டு ரிஜிட் வால் எடுத்துக்கிறேன்ப்பா. ரிஜிட் வால் ஃபிக்ஸ்டு வால் எடுத்துக்கிட்டேன். இப்போ பிட்வீன் திஸ் ஃபிக்ஸ்டு வால் என்ன பண்ண போறேன்னா வந்து நான் ஒரு ராடை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ண போறேன், ஒரு ராடை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ண போறேன். இப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ வந்து இந்த வால் வந்து ரிஜிட் வால் தானே சொல்லிட்டோம், ரிஜிட் வால்னு சொல்லியாச்சு. அதனால வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ரிஜிட் வால் வந்து சேஞ்ச் ஆகாது, ரிஜிட் வால் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த ராடும் நம்ம எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா எக்ஸாக்ட்லி ஹாரிசான்டலா பிளேஸ் பண்ணியிருக்கோம், பர்ஃபெக்டா ஹாரிசான்டலா பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கரெக்டா பர்ஃபெக்ட்லி ஒய் ஆக்சிஸா இருக்கு.
புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு அப்படியே கொஸ்டின் கேட்டே இருப்பேன், நீங்க ஃபாஸ்டா ஆன்சர் சொல்லிட்டே இருந்தா தான் நம்ம டாபிக் டக்குன்னு முடிக்க முடியும். இப்போ இந்த ராடு வந்து இனிஷியலா டெம்பரேச்சர் T1 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. சரிங்களா? T1 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. இப்போ இந்த லெங்த் வந்து Lன்னு எடுத்துக்கலாம். இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ராட் வந்து Aன்னு எடுத்துக்கங்க. இந்த ராடுக்கு யங்ஸ் மாடுலஸ் Yன்னு எடுத்துங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆல்பான்னு எடுத்துங்க. இப்போ டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்றேன். இந்த ராடுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா லெங்த் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாதா? அதே கொஸ்டின், ஒரே கொஸ்டின் டக்குன்னு சொல்லுங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ராடு எடுத்திருக்கேன். இந்த ராடு எடுத்திருக்கேன், நல்லா கவனிங்க. பிட்வீன் டூ ரிஜிட் வால்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ராடை. இப்போ டெம்பரேச்சர் ஆஃப் திஸ் ராட் வந்து இன்க்ரீஸ் பண்றேன்ப்பா. சீக்கிரம் சொல்லுங்க. டெம்பரேச்சர் ஆஃப் தி ராட் வந்து இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ணா லெங்த் ஆஃப் தி ராட் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாதா? லெங்த் ஆஃப் தி ராட் சேஞ்ச் ஆகாது. ஏன் லெங்த் ஆஃப் தி ராட் சேஞ்ச் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த ராட் இருக்கு இல்லையா, இங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுனால இந்த ராட் ட்ரைஸ் டு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண இந்த வால் வந்து என்ன ஆகும்னா, இந்த ரிஜிட் வால் ஃபிக்ஸ்டு வால் தானே, அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி வால் வந்து சேஞ்ச் ஆகாது. இது பெண்டும் ஆக முடியாது, ஏன்னா எக்ஸாக்டா ஹாரிசான்டலா வச்சிருக்கோம். அப்போ வந்து இந்த வால் என்ன பண்ணும் பாத்தீங்க, இந்த ரிஜிட் வால் என்ன பண்ணும், ஃபோர்ஸ் வந்து இந்த வால் மேல இப்படி எக்ஸர்ட் பண்ணும், ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். எக்ஸர்ட் பண்ணாலும் இந்த வால் மூவ் ஆகாது, அதனால லெங்த் வந்து சேஞ்ச் ஆகாது. டிஸ்டன்ஸ் இந்த லெங்த் சேஞ்ச் ஆகாது, லெங்த் கான்ஸ்டன்டா இருக்கும். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த ரிஜிட் வால் இல்லைன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணியிருந்தா லெங்த் சேஞ்ச் ஆயிருக்கணும். இப்போ இந்த ரிஜிட் வால் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுனால இந்த லெங்த் ஆஃப் தி ராட் சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்கும் இல்லையா, அந்த இன்க்ரீஸ் ஆக வேண்டிய லெங்த்தை வந்து இந்த ரிஜிட் வால் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து இந்த ராட் மேல அப்ளை பண்ணியிருக்கும். அதனால இந்த ரிஜிட் வால் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த ராடை கம்ப்ரஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரிஜினல் லெங்த் கொண்டு வந்திருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த ராடை வந்து நம்ம ரிஜிட் வால்ஸ் பிட்வீன் ரிஜிட் வால் வைக்கலைன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிருக்கும் வந்து 1 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரிஜிட் வால் இருக்கிறதுனால இந்த ராட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஃபோர்ஸ் வால் மேல எக்ஸர்ட் பண்ணதுல அது ஆக்ஷன் வச்சுங்க. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. ஸோ இந்த வால் வந்து இந்த ராட் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிருச்சு. அதனால வந்து அப்படி எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கணுமோ அந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆயிட்டு திருப்பி ஒரிஜினல் லெங்த்தே வந்துருச்சு. அப்படின்னா சேஞ்ச் இன் லெங்த்தே கிடையாது. புரியுதுங்களா? இந்த கேஸ்ல வந்து ஸ்ட்ரெயின் இருக்குமா இருக்காதா? இப்போ வந்து பாருங்க, ஒரு ராட் எடுத்துட்டு பிட்வீன் ரிஜிட் வால் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்றேன். இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ற ராட் லெங்த் வந்து மாறல. இப்போ வந்து ஸ்ட்ரெயின் இதுக்கு இருக்குமா இருக்காதா? இந்த ராட்ல ஸ்ட்ரெயின் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். கண்டிப்பா ஸ்ட்ரெயின் இருக்கும். எப்படி ஸ்ட்ரெயின் இருக்கும்னா, இங்க ஃபோர்ஸ் வந்து இந்த ரிஜிட் வால் வந்து இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது இல்லையா இந்த வால் மேல, அப்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளவு? ஃபோர்ஸ் பை ஏரியா. இந்த ஏரியா ஏ இருக்கு இல்லைங்களா, இந்த ரிஜிட் வால் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணி ஃபோர்ஸ் இருக்கு, அப்ப ஏரியா இருக்கு, அப்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, அப்ப வந்து ஸ்ட்ரெயின் இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஸ்ட்ரெயின்னாவே ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் லெங்த் கிடையாது. ஆக்சுவலா உண்மையிலேயே ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, நமக்கு யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தானே. இதுல இருந்து தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். சரிங்களா? ஸோ நமக்கு அது வந்து நியூமரிக்கல் ரிலேஷன். ஸ்ட்ரெயின் வந்து ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் நியூமரிக்கல் ரிலேஷன் மாதிரி. ஆக்சுவலாவே ஸ்ட்ரெயினுக்கு வந்து ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். அதனால இங்க வந்து நமக்கு லெங்த் ஆக்சுவலா வந்து இதனுடைய இப்போ T1 டிகிரி சென்டிகிரேட்ல 1 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. T2 டிகிரி சென்டிகிரேட்ல ஒரு 1.1 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த வால் இருக்கிறதுனால கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ T1 டிகிரி சென்டிகிரேட்ல இது 1 மீட்டர் லெங்த்னு வச்சுங்க. T2 டிகிரி சென்டிகிரேட் 1.1 மீட்டர் இருக்குன்னு வச்சுங்க. அப்ப இதனுடைய லெங்த் ஒரிஜினல் லெங்த் 1.1 மீட்டரா இருக்கணும். ஆனா இந்த ரிஜிட் வால் கம்ப்ரஸ் பண்ணிட்டு அந்த 0.1 மீட்டர் கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கு. அப்ப இன்டைரக்டா என்ன அர்த்தம்? அந்த சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு பாக்குறது தான் அப்பேரண்டா பார்க்கும்போது சேஞ்ச் இன் லெங்த் இல்லைன்னு தோணுது. ஆக்சுவலா இது வந்து T1 டிகிரி சென்டிகிரேட்ல தான் இவ்வளவு லெங்த் இருக்கு. T2 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்த ரிஜிட் வால் இல்லைன்னா என்ன இருக்கணும்? கொஞ்சம் லெங்த் அதிகமா தானே இருக்கணும். ஆனா அந்த T2 டிகிரி சென்டிகிரேட்ல கொஞ்சம் லெங்த் அதிகமா இல்லாம இந்த ரிஜிட் வால் தானே கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கு. அப்ப ஸ்ட்ரெயின் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஸ்ட்ரெயின் இருக்கு. சரிங்களா? அப்ப வந்து ஸ்ட்ரெயின் எவ்வளவு இருந்திருக்கும்னு சொல்லுங்க. இப்ப இந்த ராடு வந்து ஜெனரலா இப்ப வந்து இதுக்கு L1 லெங்த் அட் T1 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்திருக்குன்னு எடுத்துங்க. இப்போ T2 டிகிரி சென்டிகிரேட்ல இந்த ராடோட லெங்த் T2 டிகிரி சென்டிகிரேட்ல L2 இருந்திருக்கணும். இவன் லெங்த் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கணும் டெல்டா எல். ஆனா இது வந்து பிட்வீன் ரிஜிட் வால்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இவ்வளவு லெங்த் இந்த வால் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கம்ப்ரஸ் பண்ணி இருக்கிறதா நமக்கு இங்க தெரியாம அப்படியே நம்ம ஒரிஜினல் லெங்த்தே இருக்கிற மாதிரி நினைக்கிறோமே தவிர இவ்வளவு கம்ப்ரஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அப்ப வந்து எவ்வளவு இந்த ரிஜிட் வால்னால எவ்வளவு கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு பாருங்க. அந்த டெல்டா எல் பை எல் லெங்த் இவ்வளவு கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு.
புரியுதுங்களா? அப்போ ஸ்ட்ரெயின் வந்து என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு, இந்த ரிஜிட் வால் இல்லைன்னா இந்த ராடுக்கு வந்து லெங்த் சேஞ்ச் ஆயிருக்குங்களா, டெல்டா எல் பை எல். இவ்வளவு ஸ்ட்ரெயின் வந்து இந்த ரிஜிட் வால்னால நமக்கு வந்திருக்கு. அப்ப இது டெல்டா எல் பை எல் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு இந்த டெல்டா எல் பை எல்லுக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்திருந்தோம். டெல்டா எல் பை எல்லுக்கு வந்து ஆல்பா டெல்டா டி அப்படி பார்த்திருந்தோம். இது ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரெயின் வந்து ஆல்பா டெல்டா டி. அப்ப இந்த கேஸ்ல வந்து ரிஜிட் வால்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்ப ஸ்ட்ரெயின் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா ஆல்பா இன்டு டெல்டா டி. ஆல்பான்றது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன், டெல்டா டின்றது ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஸ்ட்ரெஸ் எக்ஸாம்பிள் இது என்னது, தெர்மல் ஸ்ட்ரெஸ் தானே. அப்ப இதுதான் தெர்மல் ஸ்ட்ரெயின். இங்க இருக்கிறது அது தெர்மல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆல்பா டெல்டா டி தான் இந்த கேஸ்ல தெர்மல் ஸ்ட்ரெயின். இது வந்து தெர்மல் ஸ்ட்ரெயின். சரிங்களா? தெர்மல் ஸ்ட்ரெயின் வந்திருக்கு. இப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ் என்ன வரும் சொல்லுங்க. தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன வரும் சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின் வரணும். யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின் வரும். அப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன வரும் ஃபார்முலா பாருங்க. y ஸ்ட்ரெயின் வந்து ஆல்பா டெல்டா டி தானே. ஸ்ட்ரெயின் y ஆல்பா டெல்டா டி. அப்போ வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் ts னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா பாருங்க, y ஆல்பா டெல்டா டி அப்படி நம்ம எழுதிக்கலாமா? சரி, அப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட். இப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து நமக்கு ஃபார்முலா வந்து y ஆல்பா டெல்டா டி அப்படின்னு வந்திருக்கு. தெர்மல் ஃபோர்ஸ் பை தெர்மல் ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன சொல்லுங்க. தெர்மல் ஃபோர்ஸ் பை ஏரியா இஸ் ஈக்குவல் டு y ஆல்பா டெல்டா டி. அப்போ தெர்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லுங்க. ஏரியா எங்க போயிடும், YA ஆல்பா டெல்டா டி அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்னது, தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன அர்த்தம், தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம ஃபார்முலா எடுத்தது வந்து தெர்மல் ஃபோர்ஸ் பை ஏரியா. சரிங்களா? தெர்மல் ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு எடுத்திருக்கோம். சரி, இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன். யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாமா? கொஸ்டின் வந்து சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க, கரெக்டா சொல்லணும். இப்போ வந்து இது ஒரு 2 ரிஜிட் வால் எடுத்துக்கிட்டேன். 2 ரிஜிட் வால் எடுத்துக்கிட்டு இப்போ 2 ராட் எடுக்கிறேன். நான் 2 ராட் எடுக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் கரெக்டா வரைஞ்சிருக்கணும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எல்லாமே புரியுது. இது ஃபர்ஸ்ட் ராட், இது செகண்ட் ராட். ரெண்டுமே அலுமினியம் ராட். இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ராடுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A1, செகண்ட் ராடுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெண்டுமே அலுமினியம் ராடுப்பா. 2 ராடுமே சேம் ஃபிக்ஸ்டு வால்ஸ் பிட்வீன் தேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்ப தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் ராடுக்கு ஸ்ட்ரெஸ் 1 எடுத்துக்கலாம். செகண்ட் ராடுக்கு ஸ்ட்ரெஸ் தெர்மல் ஸ்ட்ரெஸ் S2 ன்னு எடுத்துக்கலாம். ஆப்ஷன் டக்குனு கொடுப்போம். யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஈக்குவல், லெஸ் தென், கிரேட்டர் தென், டேட்டா இன்சஃபிஷியன்ட். டக்குன்னு சொல்லுங்க, எந்த ஆன்சர் கரெக்ட் சொல்லுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈக்குவல், செகண்ட் ஆப்ஷன் லெஸ் தென், தேர்ட் ஆப்ஷன் கிரேட்டர் தென், ஃபோர்த் ஆப்ஷன் டேட்டா இன்சஃபிஷியன்ட். கொஸ்டின் புரிஞ்சுங்களா? அதாவது ரெண்டு அலுமினியம் ராட் எடுத்துட்டேன். 2 அலுமினியம் ராடை வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிட்வீன் 2 ரிஜிட் வால்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 ராடுக்குமே சேம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஆனா A2 இஸ் கிரேட்டர் தென் A1 உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? 2 ராடுக்குமே சேம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றோம். அதனால தெர்மல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. தெர்மல் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன் ஃபர்ஸ்ட் ராடு வந்து ஸ்ட்ரெஸ் 1, செகண்ட் ராடுக்கு S2 ன்னு போட்டுட்டு ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லி இருக்கும். இப்போ எந்த ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா, தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா y ஆல்பா டெல்டா டி. So thermal stress is independent of area of cross section, so that first option is correct. இது thermal force கேட்டிருந்தாங்கன்னா அப்போ depends on area அப்படின்னு வந்திருக்கும். அப்போ ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா தெர்மல் ஃபோர்ஸ் அதிகமா இருந்திருக்கும். அப்போ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ நீங்க வந்து ஒரு கான்செப்ட்ஸ் கேட்கும்போது அது என்ன ஃபார்முலா, டிபெண்டன்ட் ஃபார்முலா பார்த்து என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டி டிபெண்ட் ஆயிருக்கோ அதை தான் நீங்க கன்சிடர் பண்ணணும்.